காதல் காட்சிகளில் எம்ஜிஆரின் பங்கீடு. அதாவது ஆரம்ப காலத்தில் சினிமா பேசாத படமாக இருந்து பேசும் படமாக மாறி, அந்த காலகட்டத்தில் எல்லாம் கதாநாயகன் கதாநாயகி ஒரே ஃப்ரேமில், கதாநாயகன் இந்த எட்ஜுன்னா கதாநாயகி அந்த எட்ஜு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்கு, இவங்க கொஞ்சம் நெருங்கிட்டாலே அது பெரிய ஆபாசம். அதுக்கப்புறம் கதாநாயகி ஆடைகள் அணியும் போது தன் உடலில் பெரும்பாலான உடல் மேற்பரப்பு மறைக்கப்பட்டிருக்கும். எந்த அளவிற்கு ஆடை ஒதுங்குகிறதோ அந்த அளவிற்கு அதுவும் முகம் சுளிக்கின்ற காட்சியாக அமைந்துவிடும். காலங்கள் மாறுகிறது, நாயகன் நாயகியினுடைய இணைப்பு அதிகரிக்கிறது, இன்னமும் அதிகரிக்கிறது. கதாநாயகியினுடைய உடை அலங்காரத்தில் முன்னேற்றம் என்கின்ற அந்த பெயரில் எத்தனையோ மாற்றங்கள். பின்பு உடற்பரப்பில் எதெல்லாம் தெரியக்கூடாது என்கின்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவ்வப்போது அந்த ஆடை ஒதுங்க ஆரம்பித்து பின்பு பர்பஸாகவே அறிந்தே அந்த காரியங்கள் செய்யப்பட்டன. இன்றைய திரையுலகில் இந்த காதல் காட்சிகள், இந்த ஆடை அலங்காரங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, எந்த அளவிற்கு அது பின்னேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.